பேச்சு என்பது ஒரு வலிமை மிக்க கருவிதான். அது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஐயா இறை என்பவர்கள் அதை ஒரு சொல் கோழையாக்கும், ஒரு சொல் வீரனாக்கும், ஒரு சொல் உயிரை கொடுக்கும், ஒரு சொல் உயிரை எடுக்கும். இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார். அப்போ அதை இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க வருந்தற்று என்று நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தரளிய மறைமொழியில் அதை தான் சொல்கிறார். நம்முடைய பெரும்பாவளன் பாட்டன் பாரதி சொல்வதை தெளிந்து சொல், செய்வதை துணிந்து செய் என்று சொல்கிறார். இப்போ அது ரெண்டையும் தான் நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தெளிந்து சொல்கிறோம், துணிஞ்சு செய்கிறோம். இப்போ கொள்கையை உங்களுக்கு புதிதாக நாம் சொல்ல வேண்டியதில் 15 வருடமாக அதை புரிஞ்சு தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு சேர்க்குறீங்க. ஆனாலும் இந்த கொள்கையின் அடுக்குகள் வருங்கால நம் பிள்ளைகளுக்காகவும் புதிதாக வந்து நம்மில் இணைகிற பிள்ளைகளுக்காகவும் கொள்கை இந்த ஆட்சியின் வரைவில் அச்ச ஆவணத்தில் வந்து தெளிவாக நாம் தமிழர் கட்சி என்றால் என்ன, அடிப்படை நாம் தமிழர் கட்சி அது எல்லா மக்களுக்கும். என் தம்பி கரிகாலன் கூட குறிப்பிட்டார், இது பிற மொழிவழி தேசிய இன மக்களை பகைக்குமா எதிர்க்குமா அப்படிலாம் இல்லை, அது அவர்களாக கருதி கொள்கிறார்கள், அதற்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு.